இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கப்பாக்கம், சென்னை 6,34,000. பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு பங்காளிகள் கூட்டணி வேணாம், திமுகவும் அதிமுகவும் பங்காளி கட்சிகள், எங்க மாமா மச்சான் கூட்டணி வச்சுக்கிறோம் அப்படின்னா புதிய கூட்டணி வச்சுக்கிறோம்னு சொல்றாரு. திமுகவும் வேணாம், அதிமுக வேணாம்னு சொல்றாரு. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டு இல்லாத கூட்டணி தான் ஏற்கனவே இருக்கு. ஆகவே அதில் வேற ஏதாவது கட்சிகள் சேர்க்கணும்னு நினைச்சா சேர்க்கலாம் நம்ம. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைன்னா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாத கூட்டணி தொடரும்ங்கிறது சொல்லியிருக்காரு. காயின் வெளியிட்ட விவகாரம் பெரும் சர்ச்சையா போயிட்டு இருக்கு. ஏன் சர்ச்சையாகணும்? எனக்கு ஒன்றும் புரியலை. அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மற்ற அரசியல் கட்சிகளை நாம் ஆல்டர்னேட் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக மாற்று கட்சியாக பார்க்கிறோம். நீங்கள் ஏதோ தீண்டத்தகாதவர்கள் அரசியலில் தீண்டாமை பயன்படுத்துறது எப்படி சமுதாயத்தில் தீண்டாமை பயன்படுத்துவது தவறோ அந்த மாதிரி அரசியலில் தீண்டாமை நாம் பயன்படுத்தக்கூடாது. அதனால் நமக்கு மற்ற கட்சிகள் போய் பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, அவர்கள் நிகழ்ச்சிகளில் கலந்துக்கூடாதுங்கிறதெல்லாம் இல்லை. தேர்தல்ங்கிறது வேறு, அதுக்காக நாம் அமைக்கிற கூட்டணி வேறு. தனிப்பட்ட முறையில் பார்க்க போனால் என் வீட்டு எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்காங்க, திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் வந்திருக்காங்க, காங்கிரஸ் தலைவர்கள். ஏன்னா மத்தியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு பிரதான எதிர்கட்சியாக இருக்கிறது காங்கிரஸ் தலைவர் வந்திருக்காங்க, கம்யூனிஸ்ட் தலைவர்கள் வந்திருக்காங்க. அதில் என்ன தவறு இருக்குது? அது ஏன் சென்சேஷனலைஸ் பண்ணணும், இதை ஒரு பெரிய சர்ச்சையாக எதுக்கு விவாதிக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியல. இட் இஸ் ஆல் மீடியா கிரியேஷன். ஒரு நிகழ்ச்சிக்கு மத்திய பாதுகாப்பு அமைச்சர் வந்திருக்காரு, கலந்துட்டார். எடப்பாடி ரகசிய கூட்டணின்னு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி. என்ன சொல்றேன், தட் இஸ் ஃபார் டிஎம்கே டு ரிப்ளை. அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏன் காங்கிரஸை கூப்பிடல, ஏன் திருமாவளவனை கூப்பிடல அப்படிங்கிறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியுமா? இல்லை. அதுக்கு பதில் சொல்லணும்னா காங்கிரஸ் பதில் சொல்லணும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாங்கள் திமுகவோடையும் இருந்திருக்கோம், அதிமுகவோடையும் இருந்திருக்கோம், பல்வேறு சமயங்களில் பல்வேறு கூட்டணிகள் இருந்திருக்கு. ஆனால் தற்பொழுது இரண்டும் தவிர்த்த கூட்டணி இருக்கிறது, அது பயணித்து கொண்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். நடிகர் விஜய் அரசியல் சொல்றாரு, 28ஆம் தேதி அவருடைய கொடியை அனௌன்ஸ் பண்றாரு. வாழ்த்து. அதை நம்ம எப்படி பார்க்கலாம்? அடுத்த கட்டமா கூட்டணி உண்டான வாய்ப்புகள் இருக்கு. நான் இன்னைக்குன்னு இல்லை, 35 ஆண்டுகளாக நான் பிஜேபியில் பொறுப்பில் இருக்கிறேன். ஒரு நாள் கூட கூட்டணிக்கு நான் பதில் சொன்னது இல்லை, உங்களுக்கே தெரியும். காரணம், கூட்டணியை முடிவு செய்ய வேண்டியது ஆல் இண்டியா பார்லிமெண்ட் போர்டு, அவர்கள் முடிவு செய்வார்கள். அதை செயல்படுத்துறதுக்கு இந்த இடத்துல தான் தமிழகத்தில் இருக்கின்ற எல்லா பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் இருக்காங்க. அதனால கூட்டணியை பற்றி நான் பேசுறதுக்கு தயார் இல்லை, இதுவரை பேசியதே இல்லை. அதனால விஜய் அவர்கள் கொடியை அறிவிக்க அவர் யார் ஓட்ட பிரிப்பார் அப்படி இல்லை, அவர் யார் ஓட்ட பிரிப்பார் அப்படிங்கிறது தான் நாளைக்கு கொஸ்டினா இருக்க போகுதே ஒழிய, ஒரு புதுசாக ஒருத்தர் வர்றதுனால நமக்கு வேற எந்த பாதிப்பும் இப்போ பிஜேபி இருக்கிற கூட்டணிக்கோ அதனுடைய வாக்கு வங்கிக்கோ யாரும் த்ரெட் இல்லை. காரணம், அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேசக்கூடியவரா இருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் நீட்டு பற்றியும் அப்படி தான் கருத்து சொல்லியிருக்காரு. அதனால பாரதிய ஜனதா கட்சி அதை பற்றி ஒரி பண்ணிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால வாழ்த்துக்களை தெரிவிச்சு. வானதி சீனிவாசன் தமிழக முதலமைச்சரை பார்த்துருக்காங்க, இன்னைக்கு சந்திச்சிருக்காங்க. தொகுதி சம்பந்தமாக பார்த்தேன், தொகுதி முன்னேற்றத்துக்கான திட்டங்கள் பற்றி பேசினேன்னு அவர்களே சொல்லியிருக்காரு. அதனால அதுல ஸ்பெகுலேட் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. திமுக கூட்டணியில உள்ள திருமாவளவன் தலித்துகள் தமிழக முதல்வர் ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காருன்னா, நான் இதுக்கு ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கேன். சத்தீஸ்கர்ல யார் சீஃப் மினிஸ்டர்? பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர். அதோட இல்லை, இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாகவே மலைவாழ் சமுதாயத்தை சேர்ந்தவர் மேதகு ஜனாதிபதியாக நாம் போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி கூட திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் பட்டியல் சமுதாய சேர்ந்தவர் இருந்தார். அது மட்டும் இல்லை, ஏன் இங்கே ஆக முடியலைங்கிறதுக்கு அவர் இருக்கின்ற கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகமும்
திருமாவளவன் அவர்களும் பதில் சொல்லணும். காரணம் என்ன? மற்ற மாநிலங்களில் இருந்திருக்கே, சகஜமாக இருந்திருக்கே. ஆந்திராவில் திரு டி அஞ்சையா அவர்கள் சீஃப் மினிஸ்டராக இருந்தார். அது நாடறியப்பட்ட ஒரு பட்டியல் சமுதாய தலைவராக திரு அஞ்சையா அவர்கள் இருந்தார்கள், பிரபலமான காங்கிரஸ் தலைவர். அதே மாதிரியாக மகாராஷ்டிராவில் திரு ஷிண்டே அவர்கள், இந்த ஷிண்டேயும் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர் இருந்தார். பஞ்சாபில் இருந்தாங்க. உத்தரப்பிரதேசத்தில் செல்வி மாயாவதி அவர்கள் 4 முறை இருந்திருக்காரு. ஏன் தமிழ்நாட்டில் நடக்க மாட்டேங்குது? இது அவர்கள் தான் பதில் சொல்லணும். இல்ல கார்த்தி சிதம்பரமும் அந்த கருத்தை தான் சொல்றாரு. பேசும்போது திருமாவளவன் கருத்தை ஏற்றுக்கிறேன்னு சொல்றாரு. தமிழ்நாட்டில் ஆக இல்லை, நான் என்ன சமுதாய சொல்றேன், பிரச்சனைங்கிறாரு. திருமாவளவன் அவருடைய கருத்தையே நான் ஏத்துக்கல, ஆக முடியாதுங்கிறத. அவருக்கு ஒரு கால ஆகணும்னு எண்ணம் இருக்கு, அதை திமுக தடுக்குது அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணா வெளிப்படையா பேசு. திராவிட முன்னேற்ற கழகம் பட்டியல் சமுதாயத்தை வர்றதுக்கு தடையா இருக்காங்க அப்படிங்கிறத அவர் பேசணும். அது இல்லாம தமிழ்நாட்டில் வர முடியாதுன்னு நாளைக்கே பாரதிய ஜனதா கட்சியை கூட ஒரு முடிவு எடுக்கலாம். ஆகவே பிஜேபியில் நாம பல இடங்கள்ல அந்த மாதிரி பட்டியல் சமுதாயத்தினரை நாம தலைமை பொறுப்பு கொண்டு வந்தோம். தமிழ்நாட்டிலே கூட திரு எல் முருகன் அவர்கள் தலைவராக இருந்திருக்கார், டாக்டர் கிருபாநிதி அவர்கள் தலைவராக இருந்திருக்காங்க. ஆகவே பாரதிய ஜனதா ஆல் இந்தியாவில் திரு பங்கார் லட்சுமணன் அவர்கள் தலைவராக இருந்தாங்க. ஆகவே பட்டியல் சமுதாயத்தினரை கௌரவிக்கிற கட்சி பிஜேபி. தமிழக மக்கள் அந்த பிஜேபியை பெருவாரியா ஆதரித்து விட்டால் திருமாவளவனோட வருத்தமும் தீர்ந்து போகும். ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து தமிழக முதலமைச்சர் இன்னைக்கு மத்திய அரசுக்கு வேண்டுகோள் கொடுத்திருக்காரு. நான் என்ன சொல்றேன், ஏற்கனவே ஜாதிவாரி கணக்கெடுப்பு இதுல எடுத்திருக்காங்க இல்லையா, கர்நாடகால. ஏன் வெளியிடல? ஏற்கனவே எடுத்திருக்காங்க, இவங்க கூட்டணி கட்சி தான். ஆகவே ஜாதியை இதுல உடனே ஜாதியை உன் ஜாதி என்னன்னு பிஜேபி, அவர் பேரே சொல்லல, ராகுல் காந்தி பேரை, உடனே செல்வி இவங்க கவிஞர் கனிமொழிக்கு ரொம்ப ஆத்திரம் பொங்குறது பார்லிமெண்ட்ல. நான் என்ன சொல்றேன், நாகரிகமற்ற ஒரு கேள்வி. எது நாகரிகமற்ற கேள்வி? நீங்கள் ஜாதி வாரி கணக்கு எடுக்கணும்னு சொன்னா 140 கோடி மக்களையும் உன் ஜாதி என்னன்னு கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? அது நாகரிகமான செயல்னா இது எப்படி நாகரிகமற்றதாகும்? மீனிங்லெஸ்ஸா பேசணும், ஏதோ வாய்க்கு வந்ததை பேசணும்னா இது கவிஞர் கனிமொழி சொன்னது சரி. ஆனா நீங்க சொல்றீங்க ஜாதி வாரி கணக்கெடுக்கணும். அதான் ராகுல் காந்தியும் சொல்றாரு ஜாதி வாரி கணக்கெடுக்கணும். 140 கோடி மக்கள் முன்னாடி போய் நின்று உன் ஜாதி என்னன்னு கேட்கறதுக்கு நீங்க கணக்கெடுக்கணும்னு சொன்னா அதை யாரையாவது ஒருத்தர் உங்க ஜாதி என்னன்னு பார்லிமெண்ட்ல கேட்டாதான் என்ன தப்புங்கிறேன்னா, அவர் திரு அனுராக் தாக்கூர் பேரை சொல்லல, சொல்லி இருந்தாலே என்ன தப்பு? அது இல்லாம எப்படி நீங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு கொண்டு வருவீங்க? தென் நீங்க ஹிப்போக்ரட்ஸ், பேசுறது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. ஆகவே நீங்க சொன்னதுதான் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும், 140 கோடி மக்கள் முன்னாடி போய் நின்று உன் ஜாதி என்னன்னு கேட்கறதா அப்ப சரியா? அப்புறம் எப்படி கனிமொழி பேசினது சரியா இருக்கும்? கனிமொழி பேசினது ஹிப்போக்ரசியினுடைய உச்சம். ஏன் உங்களுக்கு என்ன வந்தது? ஏன் சொன்னா என்ன? ஏன்னா நீங்க சொல்றது ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும். அப்ப எல்லாரும் முன்னாடியுமே 140 கோடி மக்களையும் கேட்கலாம், ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை கேட்க கூடாதா? ஆகவே இதெல்லாம் நாம இந்த பொலிட்டிக்கல் இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. ஆகவே இதுல அவங்க ஒண்ணு ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொன்னா ஒருத்தரும் சொல்லட்டும், ஒண்ணு கருத்து சொல்றாங்க. இந்த பாஜக தலைவர் அண்ணாமலை தவறான முடிவு எடுத்துட்டாரு. இப்ப இந்த தேர்தலில் அவரோட பேச்சனாலதான் அதிமுக கூட்டணி விட்டு வெளில போனாங்க. ஒருவேளை அதிமுக கூட்டணி இருந்தால் நல்ல கூடுதலான சீட்டு பெற்றிருக்கலாம், 20 சீட்டு பெற்றிருக்கலாம்னு சொல்றாங்க. தொடர்ந்து அவர் தவறான முடிவு எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. தலைமையில ஒரு மாற்றம் வரணும். பாருங்க, உள்கட்சி விஷயம் பற்றி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் என்னைக்கும் பேசினேன் இல்ல, கூட்டணி கட்சி இல்ல. அதாவது நீங்க கேட்கறது என் கட்சி தலைவரை பற்றி, இது பற்றியெல்லாம் நான் உங்கள்கிட்ட விவாதம் பண்ணுறதுங்கிறது முறையே இல்லை. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்கஸ் எனி ஆஃப் தீஸ் திங்ஸ். தேங்க்யூ. அது பேசும் பொருளாக ஏன் என்ன ஆகுறது? உதயநிதி விளையாட்டா மந்திரியா இருக்காருன்னு சொல்லுங்க. என்ன விளையாட்டு மந்திரியா விளையாட்டா மந்திரியா என்னவோ இருக்கட்டும், அவருக்கு நீங்கள் லேபிள் ஒன்று எக்ஸ்ட்ராவா ஒட்டுறதுனால என்ன மெட்டீரியல் சேஞ்ச் வரப்போகுது? இதனால தமிழ்நாட்டில் நிர்வாகத்தில் ஏதாவது மாற்றம் வருமா? நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர்னு சொல்கிறீங்க, இல்லை துணை முதல்வர்னு சொல்கிறீங்க, இல்லை ஆக்டிங் முதல்வர்னு சொல்கிறீங்க. எதை சொன்னாலும் அதனால் நிர்வாகத்தில் மாற்றம் வரப்போகுதா? நத்திங். எதுக்கு நாம் இஷ்யூ இல்லாததையே இஷ்யூ ஆக்கி பேசி கொண்டு இருக்கணும்? ஊடக நண்பர்கள்கிட்ட என்னோட வேண்டுகோளே, டோன்ட் மேக் நான் இஷ்யூஸ் இன்டு இஷ்யூஸுங்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் என்னவா இருந்தாலும் அது எந்த பாதிப்பையும் தமிழ்நாட்டில் நிர்வாகத்தில் ஏற்படுத்த போவது இல்லை. அப்படி இருக்கிறத ஒய் ஷுட் பி டிஸ்கஸ்? தேவையற்ற விவாதம். அதனால் இந்த தேவையற்ற விவாதத்துக்கு ராஜா ஒரு டூலாக இருக்க விரும்பலை. நன்றி. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில்
ஏதோ கொந்தளிப்பு இருக்கிறது நமக்கு தெரியுது. என்ன ஏன்னா வந்து அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுநர் அவர்களுடைய டீ பார்ட்டியில் கலந்துருந்தாங்க, பாரதிய ஜனதா கட்சியும் கலந்துருந்தது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் கலந்து கொண்டு அதனுடைய கூட்டணியில் ஒருத்தர் கூட கலந்துக்கல. அது காங்கிரஸாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், அல்லது விடுதலை சிறுத்தையாக இருக்கட்டும், அவங்க யாரும் கலந்துக்கல. அதுலேருந்து there is some simmering discontent வித்தின் டிஎம்கே அலையன்ஸ்னு தெரியுது. பொறுத்து பார்ப்போமே, அது வெளியில் வெடித்து வரட்டுமே.